அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், குழி தோண்டுறதுக்காக தண்ணி ஊற்றி போட்டு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சு. அந்த தண்ணியே இன்னும் குடிக்கலை. பாருங்கள், கீழே அப்படி பாறை மாதிரி இருக்குது. பாறை தான், அப்படி தான் இருக்குது. சரிங்களா? இப்போமே என் கையெல்லாம் பொத்து போக ஆரம்பித்தாச்சு. அப்படியே கை ரத்தம் கண்ணிட்டுது. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் ஒரு 3/4 அடி தோண்டியிருக்கேன். தோண்டி தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். இதுலேயும் அப்படி தான், தண்ணி உள்ளே இறங்கவே மாட்டேங்குது, தண்ணி குடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அப்படி பாறை மாதிரி இருக்குது. அன்பானவர்களே, அப்புறம் இதில் சரிங்களா, இதுலேயும் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் தோண்டி போட்டிருக்கேன். சரியா அன்பானவர்களே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போடணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தோண்டணும். பாருங்கள், இதில் தண்ணி குடிக்கவே இல்லை. என்கிட்ட இந்த சின்ன கம்பி தான் இருந்து. சரிங்களா? இந்த சின்ன கம்பியை வச்சு கொஞ்சம் குத்தி பார்த்தேன். என் கையெல்லாம் பொத்து போச்சு. பாருங்கள், கை ரத்தம் கண்ணிட்டு இந்த இடத்துல. அன்பானவர்களே, அப்புறம் கடப்பாறை கேட்டு வாங்கிட்டு வந்தேன், பெரிய கடப்பாறை. சரியா? பெரிய கடப்பாறையை வச்சு இன்னும் கொஞ்சம் குத்தி தோண்டி போடணும். 3 6 குழியை நான் தோண்டி போடணும் ஃபஸ்ட்டில். அதை எடுத்து போட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். ஆனால் எல்லாமே இந்த இடுக்கு சந்துக்குள்ளே இருந்து தான் தோண்ட வேண்டியிருக்கு. அன்பானவர்களே, அந்த 3 குழி ரொம்ப கஷ்டம்தான். இந்த பொருளெல்லாம் மாற்றணும். இந்த கட்டில் மேலே இருக்க அந்த இது, அந்த தண்ணி வச்சுருக்க அந்த ட்ரம்மு, அப்புறம் அந்த டிவி ஷோகேஸு, இதெல்லாம் இடத்த மாற்றணும். இடத்த மாற்றி தான் அதெல்லாம் தோண்ட முடியும். சரி, கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், கையில் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த 3 விரலும் மடக்க முடியாமல் ஆயிட்டுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், கையெல்லாம் அப்படி பிச்சிரும். ஏன்னா நான் ரொம்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக இந்த இடத்துல நிறைய வேலை செஞ்சுருக்கேன். இந்த கூடாரம் கட்டும்போதும் அப்படி தான் நிறைய ரத்தம் சிந்திருக்கேன். அன்பானவர்களே, சொட்டாக ரத்தம் வளர்ந்துடும். அன்பானவர்களே, பாருங்கள், இந்த குழியை தோண்டும்போது, இந்த குழி ஏற்கனவே ஓரளவு வேண்டிய அளவு தோண்டிட்டேன். ஆனால் தோண்டிட்டு அப்படி நெம்பும்போது இந்த செவரில் கவனம் இல்லாமல் செவரில் உரசி பேத்துட்டு, கையெல்லாம் பேத்துட்டு. அன்பானவர்களே, இன்னும் எவ்வளவு அடிபடணுமோ தெரில. அன்பானவர்களே, கையெல்லாம் பிச்சிட்டுது. குளிக்க முடியாது, கை கழுவ முடியாது. அந்த பிச்சிருக்க இடத்துல தண்ணி பட்டுதுன்னு வைங்க, தண்ணி சோப்புலாம் பட்டுதுன்னு வைங்க, உயிர் போகிற மாதிரி எரியும். அன்பானவர்களே, எல்லாமே எப்படியாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. யார் எனக்கு உதவி பண்ணாலும் சரி, யார் எனக்கு உதவி பண்ணாவிட்டாலும் சரி, என்னால் இயன்ற உயிரை கொடுத்து கிறிஸ்துவ ராஜ்யத்துக்காக உழைப்பேன். இப்படியே கையில் அடிபட்டுட்டு ரத்தம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த கம்பியை பிடிச்சி குத்த முடியாது. இந்த வேகத்தோடு செஞ்சால் தான் செய்ய முடியும். இந்த வலி, இந்த வேதனை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதோடு செஞ்சால் தான் செய்ய முடியும். ஆனால் செய்ய முடியாது. அன்பானவர்களே, விடமாட்டேன்னு இதோடு அழிஞ்சிட்டாலும் பரவாயில்ல. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்.